நமஸ்காரம் சோமியாஜி. நமஸ்காரம், வாருங்கள். என்ன சோமியாஜி, சௌக்கியமா? ரொம்ப நாட்களாகிவிட்டது உங்களை பார்த்து. ஆமாம், என்ன இந்த பக்கம் திடீரென்று? இன்று ஆவணி அவிட்டம் இல்லையா? அதனால் தான் உம்மை தேடி வந்தேன். புரியவில்லையே. புரியும்படியாகவே சொல்கிறேன். இன்று பூணூல் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால் ஒவ்வொரு வருஷமும் நான் பூணூல் மாற்றிக்கொள்ள பக்கத்து ஊரில் உள்ள கோவிந்த பட்டரிடம்தான் சென்று மாற்றிக்கொள்வேன். இப்பொழுது அவ்வளவு தூரம் போக முடியவில்லை. அப்பொழுதுதான் உங்கள் ஞாபகம் வந்தது. உடனே இங்கு வந்தேன். வருடா வருடம் இது ஒரு வேலை. ஆவணி அவிட்டம் என்றால் பழைய பூநூலை கழட்டிவிட்டு புதிதாக ஒன்றை தோளில் மாட்டிக்கொள்ள வேண்டும். இடையில் கொஞ்சம் மந்திரம் சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே. அதை எங்கு செய்தால் என்ன? பக்கத்து ஊரில் சென்று செய்வதற்கு பதிலாக இங்கு உங்களிடம் மாற்றிக்கொள்ளலாமே. அதற்காகத்தான் வந்தேன். அதனால் நீங்களே கொஞ்சம் பூநூலை மாற்றி விடுங்கள். ஏன், நீரே அதை செய்து கொள்ளலாமே. என்ன சோமியாஜி, பரிகாசம் செய்கிறீர்கள்? மந்திரம் எல்லாம் சொல்ல வேண்டாமா? மந்திரம் சொல்ல வேண்டும் என்று தங்களுக்கு தெரிந்திருக்கிறதே. அதுவரையில் சந்தோஷம். இதோ பாருங்கள் சோமியாஜி, எனக்கு உங்களோடு தர்க்கம் செய்து கொண்டிருக்க நேரமில்லை. எத்தனையோ வேலைகளுக்கு நடுவில் தான் இங்கு வந்திருக்கிறேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாக அகத்துக்கு திரும்ப வேண்டும். அதனால் நீங்கள் எனக்கு முதலில் மாற்றிவிடுங்கள். தட்சணை தாராளமாக தருகிறேன். போதும், அமருங்கள். பெருமாள் எனக்கு நன்றாகவே படி அளந்து கொண்டிருக்கிறார். எனக்கு வரவேண்டிய தட்சணையும் குறைவில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. தட்சணையும் எனக்கு தேவையில்லை, தாராளமும் எனக்கு தேவையில்லை. உம்மை போன்றவர்களுக்கு நான் ஆவணி அவிட்டம் செய்து வைப்பதில்லை. ஒரு அந்தணராக இருந்து கொண்டு நீங்களே பூணூல் போடுவதை பற்றி சர்வ சாதாரணமாக பேசுவது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டுதோறும் ஆவணி அவிட்டத்தன்று பூணூலை மாற்றிக்கொள்வது ஒவ்வொரு அந்தணருக்கும் உள்ள கடமை, பொறுப்பு. அதை பற்றி நீங்களே இப்படி அலட்சியமாக பேசக்கூடாது. இந்த பூணூலை நம்முடைய பெரியவர்கள் பரமம் பவித்திரம் என்று கூறித்தான் அணிந்திருக்கிறார்கள். புனிதமான இந்த முப்புரி நூலை அணிபவர்கள் தூய சிந்தனை உடையவர்களாகவும் தான் செய்யும் காரியங்களால் பிறரையும் மன தூய்மை அடையும்படி செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் வெறும் உயர் அதிகாரியாக மட்டும் செயல்பட்டால் போதாது, அவர்கள் வகிக்கும் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர் செய்யும் பணிக்கு உள்ள மரியாதை தானாகவே வந்து சேரும். ஆனால் உம்மை போன்ற சிலர் பூணூலை மாற்றிக்கொள்வது ஏதோ தேவையில்லாத வேலை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை அன்று பழையதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு புதியதை மாற்றிக்கொள்வதைப் போல இந்த பூணூலையும் புதிதாக மாற்றிக்கொள்வதை ஒரு சடங்காக நினைத்துக் கொண்டிருக்கிறீர். பூணூலை பற்றி இப்படி இழிவான மனநிலையில் உள்ள உங்களுக்கு என்னால் புது பூணூல் மாற்ற முடியாது. இதை மாற்றுவதற்காக எவ்வளவு தட்சணை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன். நீ பூணூலை மாற்று என்று சொல்லும் உங்களுக்கு நான் பூணூல் மாற்றினால் அந்த புண்ணியமான காரியத்தை தட்சணைக்காக செய்தது போல் ஆகிவிடும்.